நான் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் என்று எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துட்டேன், பத்திரிகையிலும் தெரிவித்துட்டேன். அதையும் நீங்க வெளிப்படுத்தினீங்க. 16ஆம் தேதி இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலே இரவு அவரை நான் சந்திக்க சென்றேன். என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன். காலம் நேரம் அதிகமான காரணத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்கள் எல்லாம் 10 மணிக்கு நீங்கள் செல்லுங்கள், நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவர்களெல்லாம் சென்றார்கள். நான் காலையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை நேரடியாக ஒரு இல்லத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறினோம். நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள், மாநில உறுப்பினர்கள் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம். அப்பொழுதும் நான் அரசாங்க காரில் தான் பயணம் செய்தேன். இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகைகள், ஊடகத்தில் செய்தி வெளியிடுவீர்கள் என்று நன்றாக தெரிந்துதான் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரில் தான் நான் துணை ஜனாதிபதியை சந்தித்து பேசினேன். பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இரவிலை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே, அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொள்ள விட்டார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணினேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்திய நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகமும் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கு? சிந்தித்து பாருங்க. ஆக இதையெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்புடையது? சிந்திங்க. முகத்தை துடைக்கிறேன், இதில் என்ன அரசியல் இருக்கின்றது? நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் செய்தி வந்தது. வெளியிலே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் என்று ஒரு நடுநிலையோடு செயல்படுது. ஒரு தலைவரை வேண்டுமென்றே ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை அவதூறாக செய்தி வெளியிடுவது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகமும் நாட்டு மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனா, நான் சொல்லக்கூடாது, வருத்தத்தோடு சொல்றேன், இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் போய்விட்டது. இனிமேல் நான் பொதுச் செயலாளர் ரெஸ்ட் ரூம் போனா பத்திரிகையில் உடனே இந்த ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அச்சத்தின் அடிப்படையில் சொல்றேன். இதுல என்ன இருக்குது? இது ஏன் இவ்வளவு பெருசு பண்ணி இத முதலமைச்சர் இதில் பேசுறார், எங்க கூட்டத்தில் பேசுறார், கரூர் கூட்டத்தில் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? அதான் பகிரங்கமாக உள்ள போனல செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் போய் பார்த்தேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது. நான் காரில் போற காட்சி வந்தது. சொல்லிட்டு தான் போனேன். ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாம பேசிவிட்ட முதலமைச்சர். அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறேன். எதை பேசணும், எதை பேச முடியாது, சரக்கு இல்ல. எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்வதற்கு அவரிடத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நாங்கள் அப்படி நடக்கவும் இல்லை. எங்களுடைய ஆட்சியில் சிறப்பான ஆட்சி கொடுத்தேன். அதனால அந்த ஆட்சியில் எந்த குற்றம் குறையும் கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி அதை விட்டு இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இப்படிப்பட்ட இந்த காட்சியை வைத்துக் கொண்டு பேசுவது ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல.
அது மட்டும் இல்லை, அதே கரூரில் முப்பெரும் விழா நடந்த பொதுக்கூட்டில் அவர் கலந்துக்கிறார். அங்கே என்ன பேசுறாரு? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட்டா ரோடு போட்டுருங்கிறார். இப்போ அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் என்னடா ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேண்டிய ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாட்டுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசுறேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மாதிரி நிறைய இருக்குது. இப்படிப்பட்டவரை யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது, அவர் எதிர்க்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து. இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா? இப்ப எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளவு பிரச்சனை? அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு? நாம சொல்லல, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து. நீங்க எல்லா பத்திரிகை ஊடகத்திலும் வந்திருக்கு, நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாடுறேன். ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த இலாக்கா கொடுத்தார், பெரிய இலாக்கா கொடுத்தார். மின்சாரத்துறை கொடுத்தார், ஆயத்துறை கொடுத்தார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? மூத்த தலைவர்களே இல்லையா? கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களையும் எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. ரகுபதி சொல்றார், விசுவாசம் பத்தி சொல்றார். விசுவாசம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற ரகுபதி அவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தோற்றுவித்த பொழுது தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்றுதான் இந்த கட்சி துவங்கினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர் அன்னைக்கு போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை தொண்டர் ரத்தத்தை வீரவியாக சிந்தி உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க. பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மார்கள் உங்களை அமைச்சராக்கி இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டார். உங்களை அமைச்சராக்கி அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினால்தான் திமுகவில் நீங்க போய் சேருவதற்கு இடம் கிடைத்தது. அதை அந்த நன்றியை மறந்து எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனத்துக்கு எந்த அருகதையும் ரகுபதிக்கு கிடையாது. அதே போல இன்றைய தினம் பேசுறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏதோ நான் முகத்தை மறைச்சிட்டு வந்த மாதிரி பேசுறேன். முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு எல்முனை அளவும் இல்லை. முகத்தை துடைத்தே நீங்கள் பத்திரிகையில் அதை சரியான முறையில் எடுத்து காண்பிக்கிற விதமாக காண்பித்து விட்டீர்கள். அது ஒரு விருப்பான செய்தியை உங்கள் பத்திரிகை வேண்டும் என்று எடுத்ததாக தான் நான் பார்க்கின்றேன். இதே ஸ்டாலின் அவர்கள் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது
சட்டையை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் சட்டையை கிழித்துக் கொண்டு வருவார்கள்? மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டை கிழிச்சிட்டவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த வித தார்மீகமும் கிடையாது. அதோட பத்திரிகையாளர்களை ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கொண்டேன். எல்லாம் அதிமுகவில் நான் இரும்புனா விவாதம் மேட, தும்புனா விவாதம் மேட, அது ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆளுங்கட்சியா இருக்கு போல, முதலமைச்சா இருக்கு போது தான் பேசுறீங்க. எனக்கு எதிர்கட்சியா இருக்கு. சுமார் 8 ஆண்டு காலம் என்னை பற்றியே இந்த ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் நீங்க விவாத மேடையில் வச்சும் பத்திரிகைகளையும் ஒளிபரப்பிலையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னை அடையாளம் காட்டிட்டு பரவாயில்ல, நன்றி. ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கிட்னி முறைகேடு நடந்திருக்கு. வறுமையை மையமாக வைத்து வறுமையை மையமாக வைத்து கிட்னியை முறைகேடாக திருடப்பட்டதாக செய்திகள் வெளிவந்து பத்திரிகை ஊடகத்தில் வெளிவந்து இந்த அரசாங்கமே அதுக்கு ஒரு குழு அமைத்து அதை சோதனை நடத்தி நடந்தது உண்மை என்று வெளியிட்டிருக்காங்க. அது யார் நடந்தது? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் நடந்ததாகத்தான் இந்த பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதில் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறது அனுமதி மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க. அதற்கு மேல் முறைகேடு நடந்ததற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை என்ற ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் மாநில அரசு அந்த நிறுவனத்தின் மீது, அந்த மருத்துவமனை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க. இது எவ்வளவு பெரிய மோசடி. அதே போல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி, ஒரு பெண்மணி தன் வறுமையின் காரணமாக தன்னுடைய கெட்டிய சில பேர் ஆசை காட்டி பணத்தை ஆசை காட்டி வறுமை மையமாக வைத்து அவர்கள் அதை கிட்னியை எடுக்க முயற்சிக்கின்ற பொழுது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்திருக்கிறார். அதையும் அந்த பெண்மணி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வெளிப்படுத்தினாங்க. எதற்கோ வழக்கு போடுகின்ற இந்த அரசாங்கம் இது ஏன் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கல? இது எவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு கேடு. இதெல்லாம் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்றைக்கு தேசத்திற்காக பாடுபட்டவர்கள், தேசத்துக்காக உழைத்தவர்கள், அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநில உறுப்பினர் ஒன்றாக சேர்ந்து உள்துறை அமைச்சரும் கடிதம் கொடுத்தோம். அதற்காக நாங்கள் முன்னெடுப்பு கொடுத்தோம். அதோட இந்த அடிக்கடி பத்திரிகையில் ஊடகத்தில் வர செய்தி தயவுசெய்து அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பல முறை சொல்லிட்டேன். ஆனால் தொடர்ந்து அதையே நீங்க அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க. ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்துகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்திருக்குது, என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சு பேசுறாரு, அவர் அழைச்சு பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டு நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். மீண்டும் யாரும் தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டேன். அவர்களும் சொல்லிவிட்டார், நானும் சொல்லிவிட்டேன். இதோடு முடிந்து விட்டது. இதை அரைத்தமாவே தொடர்ந்து உங்களுக்கு விருப்பமான செய்தி கிடைப்பதற்கு நாங்கள் கிடைக்க எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டேன். அன்பு உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். இந்த எழுச்சி பயணம் மிகச் சிறப்பாக இருக்குது, பாராட்டினார். ஏன்னா அவர் ஊடகத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து சிறப்பாக இருக்குது, எத்தனை தொகுதிக்கு போனீங்க, எப்படிலாம் இருக்குது, மக்களுடைய உணர்வு என்பதையெல்லாம் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசணும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மை காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறி சில பேர் செயல்படுகிறார்கள். மாண்பு அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால்
தலைமை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அதன் பேரில் தான் நாங்கள் சில நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எதையும் இந்த பத்திரிகையிலே சொல்லிடுறோம். ஏன்னா அதுக்கு ஒரு காது மூக்கு கண்ணு வச்சு பத்திரிகை வெளியிடுறீங்க. தயவு செய்து நான் தெளிவுபடுத்திட்டேன். அதே போல திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதிமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டது சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது, நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம். ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார். என்டிஏ கூட்டணியில் எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார். நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிச்சுட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுக முடிஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க. 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் டிடி தினகரன் அடிப்படை ஒப்புதல் நீக்கப்பட்டது. இது அம்மாவுடைய கையெழுத்து. உங்களுக்கு வேணா பார்த்துக்கலாம். 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வராது. அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கம் இல்லை. அவர் என்னை பற்றி பேசுகிறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுற எனக்கு புரியல. ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா இந்திய நாட்டுடைய உயர்ந்த விருதான பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லல. இது என்ன உள்நோக்கத்தோடு பேசுறாங்க எனக்கு புரியல. அதோட அதிமுக தனி தீர்மானம், இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மானம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றணும். அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில பேர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அப்ப அந்த சிறப்பு தீர்மானத்தில் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. அதுல அந்த தீர்மானத்தில் சொல்லுவது, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றும். பொதுக்குழு நிறைவேற்றும். எதையும் மீறி, கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் சில வேறு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. போனதான் நடக்கணும். அவரே ஒத்துக்கிட்டார். வாழ்த்துக்கள். நாங்க பஸ் எடுக்கும் போது கிண்டலா பேசினவர், இப்ப அவரே பஸ் எடுக்கிற வச்சது அதிமுக. அவரே பஸ்ஸில் வந்தா தான் முடியும் என்ற நிலைக்கு அதிமுக அவரை தள்ளப்பட்டு விட்டார். அமித்ஷாவை நீங்க சந்திக்க போகும்போது கார்ல சொன்னீங்க, அரசு கார்ல வரும்போது தனியார் கார்ல ஒரு தொழிலதிபரோட நீங்க வந்ததா சொல்றாங்க. நீங்க எப்படி தொழிலதிபர்? நீங்க இதெல்லாம் நீங்க கெஸ் பண்ணி கேட்க கூடாது. அதாவது ஒருவர் போறது வர்றது இதையெல்லாம் நீங்க இங்கிருந்து போறீங்க, நீங்க யாரோட பொண்ணு கேள்வி கேட்டானே, இங்க வர்றதுதான் பார்க்கணும். உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். அதுக்கு பிறகு அவள் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும், அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் போய் நீங்க போய் சாப்பிடுங்க, நேரம் ஆகுது. அவர் சில டிஸ்கஷன் இருந்தார். அதை முடிச்ச பிறகு என்னை அழைத்து பேசுவதாக சொன்னார். அதனால நீங்க நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது, அதனால நீங்க வீட்டுக்கு போகணும். நான் கார் இல்லை, நான் இவரில் போய் பல கார் என்கிட்ட கிடையாது,
நாங்கள் தான் அரசாங்கம், அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே, இந்த காரில் மாதிரி போனாங்க, அந்த கார் இல்லாத காரணம் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான். நான் அவர்கள் மாதிரி பெரிய தொழிலதிபர் கிடையாது, அவர்கள் மாதிரி ட்ரெஸ்ட்டில் பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது. அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்யுன்னு சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன், புரியுதுங்களா? அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி செய்யணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக ஒருத்தர் போகிறாங்க, கிடைக்கிற காரில் நம்ம போகிறோம், அதுதான் பார்க்கணும். இந்த காரில் போனியா, அந்த காரில் போனேன், இவரோட போனியா, இதெல்லாம் என்ன கேள்வி? அப்படிதான் ஸ்டாலின் கேள்வி கேட்குறீங்களா? வெளிநாட்டில் போனார்ல, எவ்வளோ வெளிநாட்டில் போனார், என்னென்னலாம் பண்ணார், எதையாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிகையில் வெளியில் வந்ததா? சிந்திச்சு பாருங்க. ஒரு விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரோ வந்தால் எவ்வளோ இன்னல்களை பிரச்சனையை சந்திப்போம் என்பதுக்கு நானே உதாரணம்.